படப்பையில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோகுல், கைது செய்யப்பட்ட அந்த நிர்வாகி யார்? என்ன நடந்தது? நிச்சயமாக வேதவழி. ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அங்கே இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான அதிமுக நிர்வாகியை இளம்பெண்கள் தாக்குவது தொடர்பான வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் அருகே வசிக்கக்கூடியவர் அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம். இவர் எம்ஜிஆர் அணி இணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரது மேல் மாடி வீட்டில் குடியிருந்து வந்த இளம்பெண்களுக்கு தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வரக்கூடிய இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக அவர்கள் அந்த தோழிகளும் அதே போல அந்த இளம்பெண்ணும் இவரது வீட்டை விட்டு கடந்த டிசம்பர் மாதம் வெளியேறி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வேறொரு வீட்டிற்கும் குடியேறி இருக்கிறார்கள். அங்கும் சென்று அதிமுக நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக அவரை குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து இளம்பெண்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த வீடியோ ஆதாரத்துடன் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் மீது பெண் வன்கொடுமை வழக்கு, பெண்களை ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மணிமங்கல காவல்துறையினர் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது இளம்பெண்கள் அதிமுக நிர்வாகியை தாக்குவது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல். வயசு பிள்ளைக்கு ரூம் தப்பு. நான் வெளியே தான் பேசுறேன்.